கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சுதந்திர தின வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய இந்தியா தேசம் சுதந்திரம் அடைந்த நாள். பல அடிமைத்தன சூழ்நிலைகளை கடந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக, இந்த தேசத்திற்காக எத்தனையோ பேர் பல புரட்சிகளை செஞ்சு அகிம்சை வழியிலும் மற்ற வழிகளிலும் செஞ்சு நமக்கு வாங்கி கொடுத்த ஒரு சுதந்திர தினம். இந்த நாள்ல நம்முடைய தேசம் முழுவதும் இந்த நாளை மிக ஒரு சிறப்பாக கொண்டாடுவாங்க. சரி, நாமும் இந்திய தேசத்துல இருக்கிறபடியினாலே, நாமும் இந்தியர்களா இருக்கிறபடியினாலே, நாமும் தமிழர்களா இருக்கிறபடியினாலே இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்கு முழு தகுதி பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த சுதந்திர தின வணக்கத்தையும் சுதந்திர தின விழாவையும் கொண்டாடுவது நம்முடைய மிக பெரிய கடமையாக இருக்கிறது. ஆகவே இன்றைய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுக்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். அன்பானவர்களே, இப்போ தேசத்தின் விடுதலை வேற, சரீரத்தின் விடுதலை வேற, ஆத்மாவின் விடுதலை வேற. தேசத்தின் விடுதலை நமக்கு கிடைச்சிருச்சு, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. சரீரத்திற்கான விடுதலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வியாதியிலிருந்து விடுதலை. ஏன்னா இந்த சரீரம் வியாதிப்படும். அப்ப இந்த சரீரம் நல்லா இருக்கணும் அப்படின்னா, இது இந்த சரீரத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும் ஆண்டவரிடத்துல இருந்து. அப்ப இது சரீரத்திற்கான விடுதலை. ஆனா இங்க அவர் ஒரு விடுதலை சொல்றார். என்ன? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்க. இது ஆத்மாவுடைய மரணம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப நாம செத்துருவோமோ, எப்ப இந்த ஆன்மா இறந்துருமோ, நாம எப்ப இந்த உலகத்தை விட்டு போயிருவோமோ, அப்படியெல்லாம் ஒரு மரண பயம் இருக்கும் பாத்தீங்களா? இந்த மரண பயத்துல இருக்கிறவங்க, அட போங்கப்பா, எவ்வளவு காலங்கள் நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட போறோம், வாழ்கிற வரைக்கும் நாம நல்லவங்களா வாழ்ந்துட்டு போவோம். அப்ப இனி வரும் காலத்துல ஒருவேளை நமக்கு மோட்சலோகம், பரலோகம் இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் இருந்ததுன்னா அங்க நாம சுகபோகமா வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற அந்த மன தைரியத்தை கொடுக்கிற ஒரு காரியம்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம். இதுல என்ன ஒரு நிச்சயம் இருக்குது அந்த விடுதலையில அப்படின்னா, இந்த மரண பயத்தில் இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு ஒரு விடுதலை. என்ன விடுதலை அப்படின்னா, இந்த மரண பயத்திலிருந்து விடுதலை. இந்த மரண பயம் எப்ப வரும் அப்படின்னா, நாம அதிகப்படியான பாவம் செஞ்சு நமக்கே தெரியும், நாம பண்றதெல்லாம் அக்கிரமம், நாம பண்றதெல்லாம் பாவம், நாம பண்றதெல்லாம் அசிங்கம், நாம பண்றதெல்லாம் கடவுளுக்கு விரோதமானது அப்படின்னு நமக்கு நாமே தெரியும். தெரிஞ்சும் நம்ம சில காரியங்களை பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு மகா பரிசுத்தமானவர் நம்முடைய பாவங்களை எல்லாம், நாம செஞ்சிருக்கிற பாவத்தையும் அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் அதையெல்லாம் மன்னிச்சு நம்மை புதிய ஒரு மனிதனாக மாற்றி இந்த உலகத்துல பயம் இல்லாம வாழ வைப்பாரு, பயம் இல்லாம வாழ்வதற்கான வழியை அவர் காண்பிப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு உண்மையை நாம தெரிஞ்சதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவன் இடத்துல ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செஞ்சிருக்கிறேன், ஆகவே எனக்கு பயமா இருக்கு, நான் எங்க இறந்துருவனோ, நான் எங்க இந்த உலகத்தை விட்டு போயிருவனோ, எங்க என் ஜீவன் அழிஞ்சு போயிருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்துல நாம கதறி அழுகிற போது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை எடுக்கிற போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன்னுடைய பாவத்துக்காக மரிக்கிறேன். உன்னுடைய ஜீவன் போயிருந்தானே நீ பயப்படுற, பயப்படாத, உன்னுடைய ஜீவனுக்கு பதில் என்னுடைய ஜீவன் போ. நீ எதை கண்டு பயப்படுகிறாயோ அதை நான் ஏத்துக்கிறேன், நீ தைரியமா இரு அப்படின்னு
அந்த மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் தன்னையே அர்ப்பணிச்சார். எவ்வளவு அற்புதமான விஷயம் பார்த்தீங்க. இந்த உலகத்திற்கான விடுதலை வேறு, சரீரத்திற்கான விடுதலை வேறு, மரணத்திற்கான விடுதலை, ஜீவனுக்கான விடுதலை வேறு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, உங்களுடைய எல்லா சுமைகளையும் நான் சுமந்துக்கிறேன், உங்கள் ஜீவன் போகும் நினைக்காதீங்க, என்னுடைய ஜீவன் போகும். நீங்கள் மரணித்து விடுவீர்கள் என்று பயப்படாதீங்க, நான் மரணித்து உயிரோடு இருந்திருப்பேன். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீங்க மரண பயம் இல்லாம வாழணும், நீங்க அந்த மரண பயத்திலிருந்து விடுவிக்கப்படணுங்கிறதுக்காகத்தான். ஆக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு மரணம் நம்மை மரண பயத்திலிருந்து விடுதலை ஆக்கி, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மிகப்பெரிய தியாகம் நம்முடைய ஜீவனுக்கான மரண பயத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்தது. அன்பானவர்களே, நாம் விடுதலை பெற்றவர்களாக இருக்கணும். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற விடுதலையை நாம் சுதந்திரிக்கக்கூடியவர்களாய் இருப்பீங்களா? விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தாமே அந்த விடுதலையை நமக்கு பெற்று தந்திருக்கிறார் என்பதை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. மரண பயத்தில் இருந்த எங்களுடைய ஜீவனுக்கு என் ஆண்டவர் பயப்படாதே என்று தானே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த விடுதலையின் நாளிலே நாங்கள் எங்களுடைய ஆன்மாவின் விடுதலையும் சரீரத்தின் விடுதலையும் சுதந்திரித்துக் கொள்ள நீங்க கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.